நித்யானந்தம். நித்யானந்தம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எல்லா பரிவராஜக பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் எங்க விசிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள், உடுப்பி, கர்நாடகா. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மத்வாச்சாரியர்ன்ட்டு ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு. ஸோ அவர் என்னன்னா தனி சம்பிரதாயமே உருவாக்கி இருக்காரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்துயிசம்ன்ட்டு நம்ம இப்போ காமனா சொல்றோமோ தவிர அதுல பல சம்பிரதாயங்கள் ஒரு காலத்துல இருந்திருக்கு. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம், அந்த மாதிரி வந்து சைவத்திலே பார்த்தீங்கன்னா உட்பிரிவுகள் வீர சைவிசம், லகுலிச சைவிசம், அந்த மாதிரி காஷ்மீரி சைவிசம்ட்டு. ஸோ அதுல வந்து மத்வாச்சாரியார் வந்து அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றி வாழ்ந்த மக்களும் இருக்காங்க. ஸோ அந்த வழியில வந்தவர் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ராகவேந்திர சுவாமிகளும். ஸோ அவரு நிறுவப்பட்ட அந்த கோவில் தான் அது ஆக்சுவலா கிருஷ்ணர் டெம்பிள். ஆக்சுவலா அதோட ஸ்தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின் டெய்டி வந்து அங்க கிருஷ்ணா. ஆக்சுவலா மத்வாச்சாரியர் வந்து அங்க ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ, கரையோரம் பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து ஒரு அங்க கடல் இருக்கு, கடல் கரையோட பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ அங்க வந்து ஒரு மர்ச்சன்ட்ஷிப், ஒரு வணிக வியாபாரிகளோட கப்பல் வந்து அங்க வந்ததாகவும், அதை சுழல்ல மாட்டிட்டு அதை வந்து இந்த மத்வாச்சாரியார் தான் அந்த கப்பலை வந்து அதுல இருந்து காப்பாத்திருக்காரு, சுழல்ல இருந்து. அது மட்டும் இல்லாம அதுல வந்து நிறைய சந்தன கல்கள், பெரிய பெரிய கட்டைங்க, இதெல்லாமே வந்து வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தப்போ மத்வாச்சாரியர் வந்து அந்த ஒரு சந்தன கல், ஒரு பெரிய கல்லை பார்த்து இது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வியாபாரிகிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அது அவருக்கு முன்னாடியே அதில் தெரிஞ்சிருக்கு, அதில் ஐடல் இருக்கு, அந்த மூர்த்தி இருக்காரு அப்படின்றது. ஸோ அந்த சந்தன கல் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஃபுல்லாகவே அது சந்தனம் இருந்தது. அதை எடுத்ததுக்கப்புறம் அது உள்ள ஒரு இப்போ இருக்க மூலவரே வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டேட்டி தான், ரொம்ப சின்ன டெய்டி, பால பருவத்துல இருக்கிற கிருஷ்ணர் தான் ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாம அந்த கிருஷ்ணர் கையில மத்து இருக்கும், அந்த வெண்ணெய் கடையிற மத்தும் வந்து அவர் கையில இருக்கு. ஸோ அந்த டெய்டி வந்து அந்த சந்தன கல்லுக்குள்ளதான் இருந்ததா வந்து சொல்லி ஷேர் பண்ணாங்க அங்க இருக்கவங்களும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெய்டியை எடுத்துட்டு வந்து மத்வாச்சாரியர் வந்து கிழக்க பார்த்து இங்க அந்த கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த டெம்பிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இது தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்த அதே இதுல மெயினா நெக்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன எங்களோட ஷேர் பண்ணாங்கன்னா, கனகதாசர் அப்படின்ற போயட், அதாவது கிருஷ்ணரை பத்தின பாடல்கள் நிறைய பாடுறவர், ரொம்ப பக்தர், தீவிர பக்தரா அவரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தொடர்ந்து சாமி பாட்டை பாடிட்டே இருந்துட்டு அவரோட தரிசனம் அந்த உடுப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவரோட தரிசனத்துக்காக இருந்தப்போ அவர் வந்து அந்த அந்த டைம்ல வந்து நிறைய பீப்புளை உள்ள விடுறதில்லை, அந்த மாதிரிலாம் இருந்த டைம் காலகட்டத்துல அவர் வந்து அலோவ் பண்ணலையா சாமியை தரிசனம் பண்றதுக்கு. அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, ரொம்ப ஸ்டப்பனா எனக்கு வந்து நீங்க காட்சி கொடுத்தே ஆகணும், நான் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு அவர் பட்டு பாடல் பாடிட்டே இருந்துட்டாராம். அப்ப கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிழக்க பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வழிபட்டுட்டு வந்தவர் கனகதாசரோட பக்திக்கு இணங்க, அவரோட பக்திக்கு அப்படியே ஆப்போசிட்டா மேற்க பார்த்து அப்படியே அந்த மூர்த்தி வந்து திரும்பிடுச்சான். அதாவது யாரும் அதை திருப்பி வைக்கல, யாரும் வந்து அதை மூவ் பண்ணல. டெய்ட்டியே கிருஷ்ண பகவானே வந்து அப்படியே கனகதாசருக்கு மேற்க பார்த்து திரும்பி அவருக்கு வந்து காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த ஒரு வரலாறை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூலவரை நம்மளால ஃபுல்லா பார்க்க முடிஞ்சிருக்கு. இவர் கனகதாசருக்கு காட்சி கொடுத்தது வந்து ஆக்சுவலா பின்னாடி ஒரு ஜன்னல் மாதிரி உருவம் இருக்கு. அதனால அதுல இருந்து இருக்கிற பக்தர்கள் அவர் தரிசனம் பண்ற எல்லாருமே அந்த ஜன்னல் வழியா தான் பார்க்க முடியும். ஸோ இப்ப நீங்க உடுப்பி கிருஷ்ண டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன துவாரங்கள், ஆமா, மூணு இது வச்சுன்னா ஒரு சின்ன துவாரத்துல அந்த கிட்ட போய் தான் நம்ம வந்து ஃபுல்லா மூல வருவோம். அந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியா தான் இப்போ நம்ம எல்லாருமே அதுக்கு அடுத்து வந்த எல்லா டிவோட்டிஸுமே அவர் அந்த வழியா தான் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பர். அது ஆக்சுவலா மூலவரே ரொம்ப அழகா குட்டி டேட்டியா நான் அவ்வளோ அழகா அம்சமா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவரத்ன அலங்காரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அலங்காரத்துக்குரிய பேர் வச்சு அது அவரோட ட்ரெஸ்ஸிங்கு, ஜுவல்லரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம சுத்தி வந்து அதாவது இந்த கிருஷ்ணர் டெம்பிள்ல பாத்துக்கிறதுக்கு 8 மடங்களை வந்து மத்வாச்சாரியர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மடம் வந்து ஃபுல் டெம்பிளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்து நடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ரெசென்டா இருக்கிறது ஷிரூர் மடம். ஷிரூர் மடத்தோட சன்னியாசி மடாதிபதிகள் தான் இப்போ ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பரிவராஜக பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து அவர் அந்த மடாதிபதி சன்னியாசி, அவர் வந்து யங்கஸ்ட் சன்னியாசி, சின்ன ஏஜ்லயே வந்து அவர் இந்த
பொறுப்பெடுத்து இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவரையும் போய் பிளெஸிங்ஸ் வாங்கி யூஎஸ்கே புக் நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசாவோட புக்கு அவருக்கு ப்ரெசென்ட்டாக கொடுத்தோம். சுவாமிகளும் நல்லா அதை ரிசீவ் பண்ணிட்டு எங்கள் எல்லாருக்கும் நல்லா பிளெஸிங்ஸும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஸ்டே கனெக்டட் அப்படின்ற ஒரு மெசேஜும் எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அதாவது யாத்திரையா மட்டும் வந்துட்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டும் கூட தொடர்ந்து இங்கே வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எங்களோட பரிவராஜகமும் நல்லபடியாக முடியுன்ற பிளெஸிங்ஸும் கொடுத்து நல்லா சூப்பராக உடுப்பியில் வந்து எங்களோட ப்ரெசன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே எல்லாமே. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஷிரூர் மடத்துக்கு போய் நாங்கள் ஆக்சுவலாக சன்னியாசியை பார்க்கணும்னு கேட்டப்போ அவர் வந்து சாமியை பார்க்கறதுக்கு ஃப்ரீ தர்ஷனுக்குரிய டிக்கெட்டு நாங்கள் ஆக்சுவலாக 13 பேர் போயிருந்தோம். 13 பேருக்குமே அது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு சேவா பார்ட்டிசிபேட் சொல்லி 500 சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலா ஏகாதசி அன்னைக்கு அவரை தரிசனம் பண்றது வந்து மிகப்பெரிய பாக்கியம். கிட்டத்தட்ட கியூ ரொம்ப தொலைவுக்கு நின்றுட்டு இருந்தது, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் தர்ஷன்ல என்ட்ரு ஆகணும்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாதான் வந்து இந்த ஸ்பெஷல் தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கியூல இல்லாம தனிப்பட்ட முறையில டெம்பிள் பக்கத்துலேயே உள்ள நுழையறதுக்கு. ஸோ அது எங்க 13 பேருக்கும் வந்து அவங்க அங்க மடத்துல வந்து இதுவாவே கொடுத்தாங்க, ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டாவே கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே சூப்பரா தரிசனம் பண்ணோம். அது மட்டும் இல்லாம மெயினா அன்னதானத்தை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபுட் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அங்க அந்த டெம்பிளோட ஃபுல் அங்க சுத்தி வட்டாரத்துல இருக்க மக்கள், ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து மத்தியானம் நைட் வந்து அங்கதான் வந்து அன்னதானம் சாப்பிட்றாங்க. அது எல்லாமே கூட பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிளசண்டா நல்லா சூப்பரா வந்து இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம சாமிகள் கிட்ட தரிசனம் வாங்கும்போது அவர் வந்து ஒரு இதுவும் கொடுத்தாரு, பகவத்கீதையில இருந்து ஒரு உபதேசமும் எங்களுக்கு கொடுத்தாரு. செய்யக்கூடிய செயல்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பலன் தானா கிடைக்கும் அப்படின்றது வந்து, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு நம்ம ஜென்ரலா பேசுவோம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக சொல்லி நீங்க பரிராஜகம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இது கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த மாதிரி இந்த செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க முழுமைத்தன்மையோட செயல்படுங்க, பலனை வந்து எதிர்பார்த்து பண்ணாதீங்க, ஸோ அது எப்படி கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதுவும் கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்த இடத்த பத்தி அடுத்த வீடியோல போடுறோம். நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.